ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது வெண்டைக்காயை வச்சு ஏர் ஃப்ரையரில் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு சிப்ஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன். இதோடைய காம்பையும் அதோடைய தலைப்பகுதியையும் வெட்டிட்டு 2ஆக அரிஞ்சிக்கலாம். அதை இன்னும் ஒரு 2 பீஸாக கூட போட்டுக்கலாம். மொத்தம் வந்து ஒரு வெண்டைக்காய் எடுத்தால் 4 பீஸாக போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகும். உங்களுக்கே தெரியும், வெண்டைக்காயில் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நல்லா வந்து ஞாபக சக்தி பெருகிறதுக்கும், டயபெட்டிஸு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், குழந்தைகளுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த வெண்டைக்காயை நம்ம வந்து அடிக்கடி உபயோகப்படுத்தலாம். இப்போ இது எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளைன் ஃப்ளவர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இது நல்ல கரகரப்புக்காக நம்ம போடுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதில் மிளகாய் வந்து ரொம்ப அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னொரு 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா காரம் வந்து தேவையில்லைன்னு. 1 டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கலாம். சோம்பு பொடி நல்லா வாசனையை கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம போட வேண்டிய பொடியெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கப்பை அப்படியே எடுத்து நம்ம குலுக்கிக்கலாம். இப்போ இந்த பொடி எல்லாமே எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் கலந்துரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் எல்லா இடத்துலையும். நல்லா குலுக்குனிங்கன்னா தான் அது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம தான் ஆயில் இல்லாமல் தான் இதை வந்து செய்கிறோம். இது இல்லை, ஸ்ப்ரே இருந்தால் கூட அதை கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே இருந்தால் கூட அதை கூட போட்டுக்கலாம். நான் வந்து 2மே ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரேயும் போட்டிருக்கேன். இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷன் தான். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் அதை வந்து சூப்பராக நம்ம ஏர் ஃப்ரையரில் போடுறதுனால ஆயிலோட கன்சம்ஷன் ரொம்ப குறையுது. இதை அப்படியே ஏர் ஃப்ரையரில் உள்ள ட்ரேயில் மாற்றிக்கலாம். வரிசையெல்லாம் எடுத்து ஒரே ரோவாக அடுக்கிக்குங்க. அதாவது ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் அடுக்கினா தான் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும். எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் நம்ம அதில் வந்து வச்சுட்டு ஏர் ஃப்ரையர் ட்ரேயை உள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ டைம் செட் பண்ணிக்கலாம். அதாவது 180 டிகிரி 12 நிமிஷம் வைக்கணும். ஃபஸ்ட்டு 6 நிமிஷம் எடுத்து பார்த்துட்டு அதை திருப்பி டர்ன் பண்ணி வச்சு இன்னொரு 6 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட கிறிஸ்பியான ஓக்ரா ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இதை பாருங்கள், இது எந்த அளவு வந்து கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. அப்படியே உடச்ச உடனே அப்படியே பொலன்னு கொட்டிடுச்சு பாருங்கள். சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு வெண்டைக்காயை சொன்னாங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷன். நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் சிப்ஸு. இது பாருங்கள், எல்லா இடமும் நல்லா குக்காகி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு.